வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். சேலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க அமைப்புகளில் ஒன்றான எழுத்துக்களம் என்ற இந்த இனிய அமைப்பின் மூலமாக இலக்கிய விருது 2025 வழங்கும் விழா என்ற நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பணியேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய வருவாய் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஆண்டன் பெனி அவர்களே, இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எழுத்தாளர்களுக்கெல்லாம் வருவாயே கிடையாது, ஆனால் இது தலைமை வைக்கிறவர் வருவாய் மாவட்ட அலுவலராக இருக்கிறது தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆக எழுத்தாளர்களுக்கும் வருவாய் வர வேண்டும் என்பதற்காக அவரை தலைவராக போட்டிருக்கிறீர்கள் என்று இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா, அருமை நண்பர் தொகுப்புரை வழங்கியிருக்கிறார் கோனூர் வைரமணி. பெண்ணிலிருந்து தான் எல்லா உயிரினங்களுமே தோன்றுது. நான் முதற்கொண்டு எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து தான் பிறந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் பாருங்கள், இத்தனை ஆண்கள் இருந்தும் சுகிர்தராணி என்கின்ற ஒரு பெண்ணை தலைமையாக வைத்துத்தான் இந்த விழாவை தொடங்குகிறோம் என்பதிலிருந்த இந்த இலக்கிய அமைப்புகள் பெண்களை போற்றுவோம் என்பதை சொல்லாமல் சொல்கிறது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அருமை நண்பர்களே, அருமை நண்பர் சூரியகலா சொன்னதைப் போல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு தாரை புள்ளிக்காரர் இலக்கிய விருது என்ற விருதை எழுத்துக்களம் அமைப்பும் நாங்களும் சேர்ந்து கொடுத்தோம். அதனுடைய முழு செலவு என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தருடைய செலவு தான். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த விழாவை மிக சிறப்பாக செய்தோம். அந்த விழாவில் என்ன ஒரு சிறப்புன்னா, யாருக்கு விருது கொடுக்குறோமோ அந்த புத்தகத்துக்கு ஏன் விருது கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தியை பூரா எழுதி அச்சில் கொடுத்துருவோம் புத்தகமாகவே. அந்த நூல் 100 பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நமக்கு ஏன் அந்த விருது கிடைக்கல அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அப்போ அந்த கருத்துரையை படித்தால், ஓ இந்த காரணத்திற்காகத்தான் இந்த விருதை கொடுத்துருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த வகையில் மிக சிறப்பாக செய்தோம். அந்த விருதை வாங்கினவர்களை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். துணைவேந்தராக இருந்தார் காப்பா அரவாணன் அந்த விருதை வாங்கியிருக்கிறார். கல்வெட்டறிஞர் சே ராஜு, ஈரோடு உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் அந்த விருதை வாங்கியிருக்கிறார். அப்புறம் கிருங்கை சேதுபதி இப்போ பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் இருக்கிறார்னு நினைக்கிறேன், அவர் அந்த விருதை வாங்கியிருக்கிறார். ஆக பின்னர் யார் யாரெல்லாம் புகழ் பெறப் போகிறார்களோ அவர்களெல்லாம் தேடி தேடி நாங்கள் விருதை கொடுத்திருக்கிறோம் என்பதை நிகழ்ச்சியிலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. ரெண்டாவது, இப்போ நானும் ஐயா வருவாய் ஆய்வாளரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு அவர் தான் தலைவர். கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டவர் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அதாவது பரதநாட்டிய நிகழ்ச்சி இந்தியாவினுடைய வரலாற்றில் முதன் முறையாக 1000 பேரை வைத்து சேலம் பத்மவாணி கலைக்கல்லூரியில் மாவட்ட அரசு இசைப்பள்ளி நடத்தியது. அந்த விழா ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த மேடையில் நடுநாயகமாக வழங்கியவர் தான் வருவாய் ஆய்வாளர் ஆண்டன் பெனி. இங்கே நான் வந்தவுடனே இருந்துச்சு எனக்கு இடம் கொடுக்குறாரு. அதான் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என்பதை நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக்கொள்ள ஒரு நண்பர்களே. அருமை நண்பர்களே, எழுத்தாளர்கள் என்பது பார்ப்பதற்கு எளிதாக தெரியும். எழுத்தாளர்கள் மறைந்து விடலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எழுத்துக்கள் மறைவதில்லை. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சேலம் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தன் எழுதுகிறான் கவிதைகளை சங்க இலக்கியத்தில். உங்களுக்கெல்லாம் சங்க இலக்கியம் தெரியும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்ற இத்தரத்தை 8 தொகை, முருகு பொருநாறு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 30 இலக்கியங்கள் இருக்குது. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரமோட நூல்கள் இருந்ததுனால்தான் சம்மொழி தகுதியே நமக்கு கிடைச்சது. அதில் புறநானூற்றில் 202வது பாடலை எழுதியவன் சேலத்தைச் சேர்ந்த கலிதன் யானையார் என்கின்ற கவிஞன் என்பதை பெருமையோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த கவிஞன் எழுதுகிறான், ஒரு சிலர் கொடுக்கறத பெருசுங்கிறாங்க. கொடுக்கறது பெருசு இல்லை, கொடுக்கறத வேண்டான்னு சொல்கிறான் பார்த்தியா, அதான் பெருசுங்கிறார். கேட்கறது இழிவானதல்ல, கேட்டவொன்னே இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தியா, அவன் அதனோடு இழிவானவனும். ஈயன இறத்தல் எழிந்தென்று
அதன் எதிர் ஈயனல் அதனினும் இழிந்தன்று, கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதனெதிர் கொல்லேன் எனல் அதனினும் உயர்ந்தன் என்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாடி சென்ற கலைஞன் யானையார் சேலத்தை சார்ந்தவன் என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் எத்தனையோ பற்றி சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி தெரியும். அவருடைய அற்புதமான கவிதை நூல்கள் ஒன்று அழகின் சிரிப்பு. அந்த அழகின் சிரிப்பு எங்கே எழுதினார் தெரியுங்களா? சேலத்தில் தான் எழுதினார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் கதைவசனத்தில் வந்திருக்கிறார். அப்போ சேலத்தில் பின்னர் சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த ராஜாராம் அவர்கள் தான் அவர் தருமபுரி ஒகேனக்கலுக்கு அழைச்சிட்டு போகிறார். ஓய்வாக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒகேனக்கல் அந்த அருவி சுற்றுச்சுப்புறத்தை பார்த்துத்தான், அந்த அழகிலே மயங்கித்தான் அழகின் சிற்பி என்ற அற்புதமான நூல் இயற்றப்பட்டது. அன்றைய சேலம் மாவட்டம் என்பதனையும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக எழுத்தாளர்கள் காலத்தால் என்றைக்குமே நின்று வாழ்பவர்கள். காலம் மறைந்துவிடும், காலமானார்னு போடுறாங்கல்ல, காலம் ஆகிவிடும். ஆனால் எழுத்தாளர்கள் என்றைக்கும் அமரத்தன்மையோடு விளங்குவார்கள் என்பதை சொல்லி வருங்காலத்திலே மிகச்சிறிய சீரிய விருதுகளும் சேலத்திலே கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரத்.